பட் லெக்குனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. லெக்குனால அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது நம்ம ஓகேங்களா, அவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் முதல்ல இப்படி பேரலாக இந்த 2 ஃபுட்ஸ்க்ரூவுக்கு பேரலாக வச்சு இப்படி பார்க்குறீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்ஸ்க்ரூவுக்கு பர்பண்டிகுலராக இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பபுள் வந்து என்ன ஆகிடும், ஆன் ஆகிடும். ஆன் ஆனோடனே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங். எந்த ஒரு ஃபோக்கஸிங் பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல எது வழியாக பார்க்கணும், இந்த எய்ம் வழியாக பார்க்கணும். இதில் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இது வழியாக வச்சு எய்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் நம்ம, இங்கே பாருங்கள், இப்படி பண்ணால் என்ன ஆகும், ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் ஆகும். இப்படி பண்ணால் என்ன ஆகுது, வெர்டிகலாக மூவ்மெண்ட் ஆகுது. மேக்ஸிமம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். மைனராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகிறோம். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், ஃபார்வேர்ட் பேக்வேர்ட். ஃபார்வேர்ட் பண்ணால் ரைட்டு கிளாக் வைஸில் வரும், பேக்வேர்டு பண்ணால் ஆன்டி கிளாக் வைஸில் வரும். அதே மாதிரி தான் இதையும் மேக்ஸிமம் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப மேக்ஸிமம் பண்ணிவிட்டு மைனராக அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப இதில் வந்து பார்த்துக்கிறீங்க. இதில் வந்து இது வந்து ஃபோக்கஸிங் அப்படிங்கிறோம். அந்த ஃபோக்கஸிங் வந்து ரொம்ப மைனூட்டாக பண்ணணும். நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா 1 கிலோமீட்டர் ஃபோக்கஸிங் முடிஞ்சிடும். இப்படி ரொட்டேட் பண்ணால் 1 கிலோமீட்டர் முடிஞ்சிடும். அப்போ ஃபோக்கஸிங் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி பார்ப்போம். அதே மாதிரி இதில் வெளியே எய்ம் பண்ணிக்கிறோம். இதில் பொறுத்தவரை லைக்காவில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு எல்லாமே டிஸ்பிளே எல்லாமே தெரிஞ்சிடுது. இதுலேயே இங்கே பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதுலேயே நம்மளுக்கு சொல்லிவிடும். இப்போ என்ன சொல்கிறது, ஃபார்வேர்டு அந்த சைடில் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபுட் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த சைடில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் முடித்தோன்னா அடுத்து என்ன சொல்லுது, மேலே அந்த பக்கம் மேலே இருக்கிறது லைட்டாக ஃப்ரண்ட்டில். ஓகே, கண்டினியூ பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ இது ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். டேபிளில் ஒர்க் பண்ணுறப்ப இது என்ன பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எப்பயும் போல் ஆனில் இருக்குது. இது என்ன ஒன்று கண்டினியூ கொடுத்து. இப்போ ப்ளம் பட்டன் பக்கத்தில் இருக்குது. இந்த ப்ளம் பட்டுக்கு போகணும் அப்படின்னா பேஜ் பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறோம். பேஜ் தான் இங்கே வருதுங்களா, கீழே லேசரு. அவ்வளோ. இந்த லேசர்னுடைய கான்ஃபிகரேஷன் அதிகப்படுத்தினாலும் அதிகப்படுத்திக்கலாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூ கொடுத்துரும். இதுக்கு பேர் F1, F2, F3, F4 இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் கீஸ். இது நியூமரிக்கல் கீஸ். இது ஹோம் பேஜ், இது ஸ்டார் கீ, இது பேக் ஸ்பேஸு, இது ஷார்ட்கட் 1, ஷார்ட்கட் 2, இது பேஜ் பட்டன், இது ஆன் ஆஃப் பட்டன். இது வந்து ட்ரிக்கர் கீ. ட்ரிக்கர் கீனா இங்கே போய் மெஷர்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணிக்கலாம், மெஷர் கொடுத்துடலாம். இங்கே கொடுத்தா டிஸ்டன்ஸ், இங்கே கொடுத்தா மெஷரு. டிஸ்டன்ஸ்னால் என்ன, மெஷர் மட்டும் ஆகும், ஸ்டோர் ஆகாது. ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இதை கொடுக்கணும். நம்ம ஜஸ்ட் எப்பயும் போல் ஒரு இதுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போனோன்னா என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டார் ஆப்ஷன் இங்கே போனால் இதெல்லாம் வந்து ஹோம் பேஜ், இந்த கோடிங்கு, பின் லாக்கு, ஆப்செட், அதாவது என்னென்னா இதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை லாக் பண்ணி வச்சுக்கணுன்னா இங்கே போய்ட்டு லாக் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டுங்கிறது இங்கே இதுதான் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டில் பாருங்கள், இங்கே ப்ரெஸ் பண்ணால் என்ன வந்துடும் நம்மளுக்கு, பபுள். இங்கே ப்ரெஸ் பண்ணால் பபுள் வந்துடுது. இந்த ஷார்ட்கட் கீ ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்கட் கீ எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, சர்வேல போயிட்டு இங்கே பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ண என்ன மாறுது பாருங்கள், ப்ரிசம் மோடு. இது என்னது, நான் ப்ரிசம் மோடு. அதை போய் உள்ளார போய் மாற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் நான், அப்போ வெளியில் வந்து அந்த ஷார்ட்கட் கீ ஒர்க் ஆகாது. இதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ அடுத்தது நம்ம எந்த ஒரு ஃபைல் ஒர்க் பண்ண போனாலும் முதல்ல என்ன பண்ணி ஆகணும், நியூ ஜாப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். என்ன ஜாப் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இப்போ 2ன்னு வருது. இப்போ ஏபிசிடின்னு வரணுன்னா இப்படி ஏ, அதுக்கு அடுத்தது பிசி, இப்படி வச்சு மொபைலில் இது பண்ணுற மாதிரி தான் இப்படி பண்ணிவிட்டு இன்றைக்கி டேட்டில் வருது, கண்டினியூ கொடுத்துறோம். அப்போ நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே என்ன ஆகிடுது, ஜாபில் செலக்ட் ஆகிடுது. அப்போ அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் என்ன கேட்குறாங்க, ஆப்ரேட்டர் இதெல்லாம் கேட்குறாங்க. தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ன கொடுத்துக்கலாம், கண்டினியூ. அவ்வளோதான், நாம் ஒர்க் பண்ண ஜாபு செட் ஆகிடுச்சு. இப்போ செட்டப் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் நம்ம உள்ளார போக போகிறோம். செட்டப் அப்படிங்கிறது என்னென்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது என்னென்ன மெத்தடு, முதல்ல ஆர்ஜின் வித்து கோஆர்டினேட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜின் வித்து ஆங்கிள், அதுக்கப்புறம் ரீசெக்ஷன் ஹெல்மெட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஹைட் ட்ரான்ஸ்ஃபர், இவ்வளோ தான் இதில் பண்ணக்கூடிய நம்ம செட்டப் எல்லாமே. இப்போ கோஆர்டினேட் மெத்தடில் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒர்க் பண்ணனாவே நம்மளுக்கு எத்தனை கோஆர்டினேட்ஸ் வந்து தேவை, 2 கோஆர்டினேட்ஸ் தேவை. அப்போ அந்த 2 கோஆர்டினேட்ஸ் வேணும்னா ஒன்று குளோபலாக இருக்கலாம், இன்னொன்று என்ன இருக்கலாம்,
லோக்கல் கோஆர்டினேட்டாக இருக்கலாம். அப்போ இந்த கோஆர்டினேட்டை நான் செட் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல நார்த்துங்கிறத காம்பஸில் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். நார்த்துங்கிறது எப்படி காமிக்குது? இந்த டைரெக்ஷனில் காமிக்குது. அப்போ இப்படி காமிக்கக்கூடிய நார்த்தையே வச்சு ப்ரொசீட் பண்ணால் அது வந்து குளோபல் நார்த்து. இப்படி காமிக்கக்கூடிய நார்த்தை நான் எப்படி செட் பண்ணிக்கிறேன்? ஸ்ட்ரெயிட்டாக செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி செட் பண்ணிட்டா அது என்ன நார்த்து? லோக்கல் நார்த்து. இப்படி இருக்கிறது குளோபல் நார்த்து, இது லோக்கல் நார்த்து. இதுக்கு இன்னொரு பேர் ப்ராஜெக்ட் நார்த்துன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ரெண்டாவது முதல்ல ஜாப் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லிமிட் செட் பண்ண போகிறோம். லிமிட்னா என்னது? ஏரியா, எவ்வளோ ஏரியாவில் நம்ம சர்வே பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 1000 மீட்டர் போக போகிறோமா, இல்லை ஒரு 2000 மீட்டர் போக போகிறோமா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். சும்மா இந்த இடத்துல தான் சர்வே பண்ண போகிறேன், ஒரு சின்ன ஏரியா தான் அப்படின்னா ஈஸ்டிங் நார்த்திங்கு வேல்யூ நம்மளே செட் பண்ணணும். ஈஸ்டிங் வந்து ஒரு 1000 கொடுத்துக்கலாம், நார்த்திங் வந்து 2000 கொடுத்துக்கலாம். எப்பயுமே ஈஸ்டிங்கோட நார்த்திங் வேல்யூயாக கொடுக்கணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ரெண்டையுமே 1000 கொடுத்தா நம்மளுக்கு சைடிங் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈஸ்டிங்கில் 1000 கொடுக்குறோம், நார்த்திங் 2000 கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்படி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் செட்டப்பில் போகிறதுக்கு முன்னால் சர்வேல போய் முதல்ல இந்த டிஸ்டன்ஸை முதல்ல மெஷர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணியாச்சா? எவ்வளோ வந்திருக்குது நம்மளுக்கு? இங்கே டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எத்தனை மீட்டர் வந்திருக்கு? 6.074. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 6.074 தான் இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். இது எப்படி போட்டேன்? ப்ரிசம் எதாவது பிடிச்சி எடுத்தேன்னா கிடையாது, நான் ப்ரிசம் தான் போட்டு எடுத்தேன். அதனால் இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் வந்து நான் ப்ரிசம்னு பேர், இதுக்கு பேட்ரி சிம்பிள் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த ப்ரிசமாக மாற்றினா இங்கே என்ன பண்ணலாம்? நம்ம இடிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இடிஎம் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? நான் ப்ரிசத்துக்கு பதிலாக டேப்பு, அதுக்கடுத்து ப்ரிசம். அப்போ ப்ரிசம்னு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணால் ப்ரிசம் பிடிச்சி பண்ண போகிறோம். அந்த ப்ரிசத்தில் நான் காலையிலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். என்னென்ன ப்ரிசம் இருக்குதுங்க? ரவுண்ட் ஜிபிஆர், அப்புறம் என்ன இருக்குது? மினி ஜிஎம்பி, அப்புறம் மினி ஜிஎம்பி 111 அப்படிங்கிறாங்க. 360 மினி, ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது? 360 மினின்னு இருக்குது. அதுக்கடுத்து எம்பிஆர் அப்படின்னு சொல்லியிருக்குது. யூசர் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இன்னொரு ப்ரிசம் வச்சுருந்தீங்களா, சைனா ப்ரிசம், அந்த ப்ரிசம் வச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? யூசர் போட்டுக்கலாம், இல்லை யூசர் 2. இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது மினி ஜிஎம்பி அப்படின்னு கொடுத்துரும். சரி, மெஷர் மோடு அப்படின்னு வருது. இது என்னது மெஷர் மோடு? ப்ரிசைஸு. இது என்னது? ப்ரிசைஸ் அண்ட் ஃபாஸ்ட், அதாவது சீக்கிரமாக போயிட்டு ரீடிங் வர்றது. இது வந்து ஆவரேஜ் ஒரு 2-3 தடவை லேசர் போயிட்டு ரீடிங் வர்றது. இது வந்து லேசர் போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? ப்ரிசம் வந்து 4 கிலோமீட்டருக்கு மேலே பிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ரிசம் கிரேட்டர் தென் 4 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கடுத்து இங்கே கொடுக்குறது நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? ப்ரிசைஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால் ப்ரிசைஸ் கொடுத்துட்றோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி என் டிஸ்டன்ஸ் எத்தனை மீட்டர் நோட் பண்ணி வச்சுருந்தேன்? 6 மீட்டர். 6.074. கரெக்டாக சொல்லணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மீட்டர் வருது நம்மளுக்கு. இப்போ அது ப்ரிசமில் போட்டதுனால வரல. மறுபடியும் இது என்னவா மாற்றணும்? நம்ம நான் ப்ரிசமாக மாற்றணும். நான் ப்ரிசமாக தானே இடிஎம்மில் போய் மாற்றலாம். இங்கே போய் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? நான் ப்ரிசம் கிடச்சிச்சு. அப்போ எவ்வளோ? ஒரு 6.073. இதை நோட் பண்ணிங்க. இப்போ இதுக்கு அடுத்தது அப்படியே நம்ம எதுக்கு போகிறோம்? செட்டப்பில் போகிறோம். செட்டப்பில் போயிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே ஆர்ஜின் வித் கோஆர்டினேட்னு இருக்குது இல்லைங்களா, இந்த மெத்தடில் போகிறேன். இப்போ ஸ்டேஷனுக்குன்னு ஒரு பேர் ஒன்று கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பேர் கொடுத்துக்கலாம்? ஆல்ரெடி P1 இல்லை ஏதாவது ஒரு P1னா பாயிண்ட் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் P1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த P1க்கு முன்னால் ஹெச்ஐன்னு இருக்குது. ஹெச்ஐன்னு என்ன அர்த்தம்? ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். கிரவுண்ட்லேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வரைக்கும் என்ன ஹைட் இருக்கோ அதான் என்ன சொல்கிறோம்? இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது டேப் பிடிச்சி போடுறோம் நம்ம. இங்கே பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் பிடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து இங்கே இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன வருது? 1.5 வருதா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாட்டத்துலேருந்து 1.5ங்கிறது கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி போட்டுக்கிறோம். மெஷர் பண்ணி எதில் கொண்டு போட்டுறோம் நம்ம இதில்? ஓகே, இதுக்கு வந்து பேரும் கொடுத்துக்கிறேன். என்னென்னு கொடுத்துக்கிறேன்? பேர் P1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னால் ஸ்டேஷன் கூட கொடுத்துக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க? செலக்ட் ஜாப் ஆர் என்டர் பாயிண்ட் கோஆர்டினேட்ஸ் மேனுவலிங்கிறாங்க. இல்லைனா ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணலாம். ஈஸ்டிங் நேரத்தையும் 0ன்னு இருக்குது, ஃபைன் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டில் எடுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட புதுசாக ஜாப் பண்ணினாலும் லிஸ்ட்லேயும் இருக்காது, ஃபைன்டையும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? நியூ. அவ்வளோதான். அப்போ இங்கே கொண்டு போய் 1000, அப்புறம் 2000. இப்போ இந்த இடத்தினுடைய லெவல், அப்போ இந்த ஃப்ளோரோட லெவல் தான் நான் டம்மியை நானும் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். என்னென்னு கொடுத்துக்கிறேன்? 100ன்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். எந்த லெவல் கொடுத்துருக்கேன்? 100. இந்த ரோடோட லெவல் 100ன்னு கொடுத்தாச்சு. இங்கே நான் என்ன கொடுத்துட்றேன்? கண்டினியூ கொடுத்தாச்சு. அவ்வளோதான். பாயிண்ட் ஸ்டோர்டு அப்படின்னு முடிஞ்சுது. என்டர் ஸ்டேஷன் டேட்டா முடிஞ்சுது. ஸ்டேஷன் டேட்டா கொடுக்கலன்னா நம்ம என்ன கொடுக்கலாம்? நியூ கொடுத்துலாம். ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இங்கே என்ன பண்ண போகிறோம் அடுத்தது? அவ்வளோதான். இங்கே என்ன சொல்லுது அடுத்தது? டார்கெட் பாயிண்ட். எந்த பாயிண்ட்டை பேக் ஸ்டேஷனாக எடுக்க போகிறோம் அதுதான் டார்கெட் பாயிண்ட்டுங்க.
அப்போ அந்த டார்கெட் பாயிண்ட்டுங்கிறது லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குதா? கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? புதுசாக க்ரியேட் பண்ணணும். நியூவில் எடுத்துக்கிறோம். மறுபடியும் இதுக்கு பேர் நம்ம கொடுத்துக்கிறோம், P2 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அது அப்படியே நம்ம என்ன லிமிட் செட் பண்ணியிருந்தேன், 1000 2000 கொடுத்துருந்தேன். அப்போ இங்கேருந்து நார்த் வேல்யூ போகிறப்ப தியரி கிளாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நார்த்துடைய வேல்யூ என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோ? 2006.075 073 அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ இதனுடைய லெவல் 100ன்னு கொடுத்தாச்சு. அதனுடைய லெவல் எனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அதனால் நான் என்ன கொடுக்குறேன்? நான் 0 அப்படின்னு கொடுத்துட்டேன். இல்லை அந்த லெவல் 100ன்னு கொடுத்தப்ப அதை 100ன்னு கொடுத்துக்கணும், இதை வந்து என்னென்னு கொடுக்கணும்? 0ன்னு கொடுக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி கொடுத்துட்டேன், கண்டினியூ கொடுத்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை சைட் டார்கெட் பண்ண, அந்த பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை பார்த்துட்டேன். அடுத்து இங்கே என்ன கொடுக்க போகிறேன்? நான் P2ன்னு இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குது? ஹெச்ஆர்னு இருக்குது. ஹெச்ஆர்னா என்னது? ஹைட் ஆஃப் ரிஃப்ளெக்டர், பிரிசத்தினுடைய ஹைட்டு. இப்போ அங்கே பிரிசம் எதுவும் பிடிக்கல, அதனால் இங்கே பிரிசம் ஹைட்டுங்கிறது என்ன கொடுத்துரும்? 0 கொடுத்துரும். மோடி இங்கே என்ன கொடுத்துறோம்? டிஸ்டன்ஸ். அவ்வளோதான், டிஸ்டன்ஸ் கொடுத்துட்றோம். இங்கே நம்மளுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள்? 0.119 வந்திருக்குது. இப்போ அவ்வளோ வரல, இன்னொரு தடவை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரணும்? 0 வரணும். ஆனால் நம்மளுக்கு 0.02 mm இருக்குது. ஏன்னா நான் பிரிசம் போட்டு அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த பாயிண்ட் வேணும்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஸ்டோர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டோர் கொடுத்தாச்சு. ஸ்டோர் கொடுத்துக்கலாம், இல்லை மெஷர்னு கொடுத்தா ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்தது இன்னும் நிறையா பாயிண்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. தேவையில்லை. மெஷர் அதர் ஃபேஸ், அதாவது இப்படி ரொட்டேட் பண்ணி இங்கே தான் ரீடிங் எடுக்கிறீங்களான்னு கேட்குது. அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஆக்சஸ் டாலரன்ஸ், அந்த 2-3 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ எரர் இருக்குதுன்னு செக் பண்ண போகிறீங்கன்னா F3 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ எரர் இருக்குது? ஒரு 25 எரர் இருக்குது. இல்லை இதோட முடிச்சுக்கிறீங்க, செட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணால் இங்கே என்ன பண்ணிக்கலாம்? F4. அவ்வளோதான். அப்போ செட் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், செட் பண்ணிக்கிறேன். ஆட் பாயிண்ட்னா இன்னும் 2-3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். செட் பண்ணிக்கிறதுனா செட்டுன்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நியூவா ஓல்டா, இது வந்து லெவலுக்கு வந்துருச்சு. லெவலுங்கிறது என்னது? ஓல்டுங்கிறது என்னென்னா ஸ்டேஷனுடைய ஆர்எல், பேக் ஸ்டேஷனுடைய ஆர்எல் எடுத்துக்கிறது தான் என்னது? நியூ ஆர்எல். ரெண்டுக்கு ஆவரேஜிங்கிறது இந்த லெவல் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் எந்த லெவலில் கொடுக்க போகிறீங்க? ஸ்டேஷனுடைய லெவல் கொடுக்க போகிறீங்களா, பேக் ஸ்டேஷனுடைய லெவல் கொடுக்க போகிறீங்களா? இதுதான் நம்ம 100ன்னு கொடுத்தோம். அப்போ 100ன்னு கொடுத்தது எதுன்னு காமிக்கிறீங்க? ஓல்டுன்னு காமிக்குது. அப்போ இங்கே ஓல்டுன்னு கொடுத்துக்கலாமா நம்ம? ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ ஓல்டுங்கிறது ஸ்டேஷனுடைய ஆர்எல். அப்போ ஸ்டேஷன் ஓரியன்டேஷன் என்ன சொல்லுது? செட் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சர்வேல போயிட்டு மறுபடியும் டிஸ்டன்ஸ் கூட செக் பண்ணி பார்க்குறோம். அதே கோஆர்டினேட் வருதா? எஸ், 1000 2020.240. என்ன வேல்யூ நம்மளுக்கு மாறி இருக்குது? இல்லை, நார்த் வேல்யூ நம்மளுக்கு மாறி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம மற்ற ஒர்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டோப்போ எடுக்கிறது மற்ற ஒர்க்கு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இங்கே என்ன காமிக்குதுன்னு இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டை பார்த்து மெஷர் பண்ணியிருக்கோம். மெஷர் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இங்கே பாருங்கள், 101.120ன்னு வருது. என்ன வருது? 101.12. அதாவது என்ன அர்த்தம்னா இந்த லெவல் 100, அந்த வால் வந்து இதுலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது? 101.1, அதாவது 1.120 மேலே இருக்குது. இப்போ நான் சப்போஸ் மேலே அங்கே பார்த்து மெஷர் பண்ணால் என்ன வருது பாருங்கள். அவ்வளோதான். இதை விட எத்தனை மீட்டர் மேலே இருக்குது? 5 மீட்டர் மேலே இருக்குது. இந்த மாதிரி நம்மளால் ஒரு நோன் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி என் நம்பர் ஆஃப் அன்னோன் பாயிண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதே அங்கே ப்ரிசம் பிடிச்சானா இங்கே என்ன பண்ணி ஆகணுங்க? ப்ரிசத்தோட ஹைட்டு போடணும். இது அந்த பாயிண்ட்டை சேவ் பண்ணால் இங்கே என்ன கொடுக்கணும்? ஸ்டோர் கொடுக்கணும். இது பாயிண்ட் ஐடி என்னவோ அது பெயிண்ட் கொடுத்து செட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுதான் ஸ்டேஷன் பேக் சைடில் பண்ணுறது. இதுவே ஆங்கிள் மெத்தடுங்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்படியே ஆங்கிள் மெத்தடு போயிடுறோம். கண்டினியூ வித்து ஆர்ஜின் வித்து என்ன கொடுத்துட்றோம்? ஆங்கிள் கொடுத்துக்கிறோம். இப்போ எந்த பக்கம் நார்த்துன்னு காமிக்குதோ அதே டைரெக்ஷன் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஆங்கிள் ஆர்ஜின் அப்படிங்கிற இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு நான் புதுசாக ஒரு பாயிண்ட் P3ன்னு கொடுத்துட்றேன். P3ன்னு கொடுத்துட்றேன். மறுபடியும் P3ங்கிற இடத்துல நாங்கள் என்ன கொடுத்துட்றேன்? 1000 அப்படின்னு கொடுத்துட்றேன். 2000 கொடுத்துட்டேன். ஜெட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டேன்? 100 கொடுத்துட்டேன். கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ அந்த பாயிண்ட்டை கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய ஆங்கிள் எந்த பாயிண்ட் எதில் போகுது? P4 தானே பாயிண்ட் எடுக்க போகிறோம். அப்போ P4 அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன்? H = 0ன்னு இங்கே கொடுத்துக்கிறேன். H = 0ன்னு கொடுத்தனா அது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதாவது அந்த ஆங்கிள் என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அப்புறம் இங்கே என்ன கொடுத்துட்றேன்? செட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதாவது முன்ன நார்த்து அப்படி இருக்க நார்த்தை இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே நார்த்தை 0ன்னு கொடுத்து எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் அந்த பாயிண்ட்டை போய் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு? எனக்கு ஈஸ்டிங் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, நார்த்திங் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். மாறி இருக்குதா இல்லையா? இதுதான் ஆங்கிள் மெத்தட்.
அவ்வளோதான். ஆங்கிள் மெத்தட் அந்த கோஆர்டினேட்டுக்கு தனிப்பட்ட முறையில் கேட்காது. நியூவாக ஓல்டான்லாம் கேட்காது. நியூவாக ஓல்டான் எதில் கேட்கும்? ஸ்டேஷன் பேக் சைட் கோஆர்டினேட் மெத்தடில் கேட்கும். ஆங்கிள் மெத்தட் நம்மளுக்கு கேட்காது. இது வந்து ஆங்கிள் மெத்தட். ஓகேங்கண்ணா, தட்ஸ் ஆல். இதுவே ஒரு 2 இடத்துல மெஷர் பண்ணி வச்சுட்டு அந்த 2 பாயிண்ட்டை மெஷர் பண்ணி எதனுடைய பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்டேஷனோட பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ரீசெக்ஷன் அப்படிங்கிறது. சரி, இப்போ காலையில் ஐ ட்ரான்ஸ்ஃபர் பற்றி கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த 100 பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற லெவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு பேர் டோப்போன்னு சொல்லலாம், கான்டூர்னு சொல்லலாம். லெவல் மட்டும் ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்தால் அதுக்கு பேர் கான்டூர். இது மலையில் எடுத்தால் அதுக்கு பேர் ரேடியல் கான்டூர். ஃப்ளாட் சர்ஃபேஸில் எடுத்தால் கிரிட் கான்டூர். 5 மீட்டர் லெவல் எடுத்து கொடுத்தாங்கன்னா நம்ம 5 மீட்டர் சைட்டில் லெவல் எடுத்து கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். இல்லை வெறும் லெவல் மட்டும் நம்மகிட்ட கேட்குறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த காலத்தோட டாப் இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்தோட டாப் தான் என்ன சொல்கிறாங்க 100 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தோட டாப்பை வந்து பேஸ் பண்ணி எனக்கு இங்கேருந்து அது எவ்வளோ உயரத்தில் இருக்குது, அங்கேருந்து மற்றதெல்லாம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் எதுக்கு போகிறேன்? செட்டப்பில் போயிடுறேன், கண்டினியூவில் போயிடுறேன். இதில் வந்து ஐ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே எது கொடுத்துட்றேன்? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேஷன் இஸ் நோன், மெஷர் மோர் ஆர் நோன் டார்கெட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டேஷன் வந்து தெரிஞ்ச வேல்யூ தான், அதை வச்சு மற்றதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம்? அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த ஐ ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டிங் நார்த்திங் எதுவுமே தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஈஸ்டிங் நார்த்திங் தேவைன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே என்ன பண்ணியிருக்கணும்? 1000, 2000, 100க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துடலாம்? 0ன்னு கொடுத்துடலாம். அது என்ன வேல்யூ? 1000, 2015 சம்திங் ஏதாவது ஒரு வேல்யூ. அந்த 101ங்கிறத கொடுத்துட்டு நியூவாக ஓல்டான்னு கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அது இதுக்கு ஓல்டுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை நியூன்னு கொடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கோஆர்டினேட்டுக்கே உள்ளார போகலை. நான் போகிறது வந்து ஒன்லி ஃபார் லெவலுக்காக தான் போனேன். அப்போ ஒன்லி ஃபார் லெவலுக்காக போகிறப்ப இங்கே பாருங்கள், இங்கே P5ன்னு வருது. P5ன்னு வந்துட்டு இங்கே கொடுத்தோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக் இங்கே ஒரு ஆல்ரெடி ஆப்ஷன் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? ஈஸ்டிங் 0, நார்த்திங் 0, எலிவேஷன் 0. அப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்? உள்ளார போயிட்டு நியூவில் போயிட்டு ஈஸ்டிங் 0, நார்த்திங் 0, எலிவேஷன் 0ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் எதில் போயிடுறேன்? இதுலேயே போயிடுறேன். அவ்வளோதான். அப்போ இது என்ன செட் ஆகிடுச்சு? ஸ்டேஷனுடைய வேல்யூ செட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன கொடுத்தாலும் அடுத்தது கண்டினியூ. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது எதை செட் பண்ண போகிறோம்? பேக் ஸ்டேஷனுடைய. அப்போ பேக் ஸ்டேஷன்னா இது என்னது? P6 தானே? அது P6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். மறுபடியும் P6 அப்படின்னு ஜாப் இல்லைங்குது. மறுபடியும் இங்கே ஈஸ்டிங் நார்த்திங் 0ன்னு சொல்லி காமிக்குது. எனக்கு தேவையில்லை. மறுபடியும் ஈஸ்டிங் 0, நார்த்திங் 0, அதனுடைய லெவல் தான் என்னது? 100. அவ்வளோதான். கண்டினியூ கொடுத்துக்கிறோம். மறுபடியும் எப்பயும் போல் டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஸ்டோர் கொடுத்துக்கிறீங்க. F4 செட் பண்ணுறீங்க, செட்டு கொடுத்துக்கிறீங்க. இப்போ நியூவாக ஓல்டான்னு கொடுக்குறப்ப நம்ம என்ன கொடுக்கணும்? நியூ தான் கொடுக்கணும். ஓகே, அப்போ இங்கே என்ன கொடுத்துடலாம்? நியூ. அவ்வளோதான். ஸ்டேஷன் ஓரியன்டேஷன் செட்டு. இப்போ மறுபடியும் சர்வேல போகிறோம். சர்வேல போய் அந்த பாயிண்ட்டை பார்த்து மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? 100. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கீழே மெஷர் பண்ணால் 99 வரும், மேலே மெஷர் பண்ணால் 105 வரும். வித் ரெஸ்பெக்ட் டு எதை பேஸ் பண்ணி? அந்த லெவலை பேஸ் பண்ணி. அவ்வளோதான். ஸோ முன்ன லெவல் எதை ரெஸ்பெக்ட் பேஸ் பண்ணி பண்ணோம்? ஸ்டேஷனோட பேஸ் பண்ணி பண்ணோம். இப்போ வந்து அதனுடைய லெவலை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ பியூர் ஒன்லி ஃபார் லெவல், நாட் கோஆர்டினேட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எதுக்காக இப்போ இந்த இடத்தினுடைய லெவல் கிடைச்சிது, இந்த இடத்தினுடைய லெவல் கிடைச்சிது, இந்த இடத்தினுடைய லெவல் கிடைச்சிது, இந்த இடத்தினுடைய லெவல் கிடைச்சிது. சப்போஸ் இதை கொஞ்சம் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இந்த இடத்தினுடைய லெவல் உங்களுக்கு கிடைக்குது, இந்த இடத்தினுடைய லெவல் உங்களுக்கு கிடைக்குது, இந்த இடத்தினுடைய லெவல் கிடைக்குது, இந்த இடத்தினுடைய லெவல் கிடைக்குது. இந்த லெவலை மட்டும் வச்சு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல கட்டிங் அண்ட் ஃபில்லிங்கும் கால்குலேட் பண்ணி ஏரியாவும் கால்குலேட் பண்ணால் இந்த இடத்தினுடைய என்ன வேணும்? நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேணும். இந்த இடத்தினுடைய எக்ஸ் அண்ட் ஒய், அந்த 4 கார்னருடைய எக்ஸ் அண்ட் ஒய்யும் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? ஏரியா கிடைச்சிடும். ஏரியா கிடைச்ச வாட்டி நம்மளுக்கு அடுத்து என்ன கிடைக்கும்? அந்த இடத்தினுடைய லெவல் கிடைக்கும். அப்போ அந்த 4 லெவலையும் கூட்டி ஆவரேஜ் போட்டால் அந்த இடத்தினுடைய ஆவரேஜ் லெவல் கிடைச்சிடும். அப்போ ஆவரேஜ் லெவல் நம்ம என்ன லெவலில், இந்த லெவல் இருந்துச்சுன்னா இந்த லெவலை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த லெவல் எப்படி இருக்குது? மேலே இருக்குது. அப்போ இந்த போர்ஷன் என்ன போர்ஷன்? கட்டிங் போர்ஷன். இந்த லெவலை விட அங்கே இருக்கிற லெவலோட இந்த லெவல் டவுன் வந்து என்ன போர்ஷன்? ஃபில்லிங் போர்ஷன். அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கட்டிங் அண்ட் ஃபில்லிங் கால்குலேட் பண்ணாலும் சரி, ஒரு இடத்துல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இங்கேருந்து வாட்டர் கொடுங்க அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே லெவல் வந்து கம்பல்சரி அவசியம். ஓகேங்களா? ஸோ அங்கே வீட்டில் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நாம் வந்து எங்கேயோ பைப் திறந்து விட்றாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு தண்ணி வர்றப்போ ஃபோர்ஸில் எப்படி வருது? கிராவிட்டியில் வருதுங்களா இல்லையா? அவ்வளோதான். இது என்ன கிராவிட்டி, என்ன காரணம்? எல்லா இடத்துலையும் வீட்டில் ஓவர் ஹெட்டாங்களாம் எப்படி வச்சுருப்பாங்க? மேலே தூக்கி வச்சுருக்காங்க. அதனால தண்ணி கிராவிட்டியில் வருது. இப்போ நம்ம வீடு அதுக்கு மேலே வச்சுக்கிட்டு தண்ணி இங்கே வர்ற பைப் தண்ணி போய் மேலே ஏற்ற முடியுமா நம்மளால்? அப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? ஃபோர்ஸ் தேவைப்படுது. கிராவிட்டி இழுவை மூலிமா வாட்டர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறோம்? மேலே பண்ணுறோம்.
அப்போ நம்மளுக்கு வந்து வீட்டை வந்து நம்மளுடைய சம்புங்கிறத எப்படி கட்டுறோம்? முதல்ல கீழே தானே கட்டுறோம். ஏன் கீழே கட்டுறோம்? வர்ற தண்ணி எந்த ஒரு இது இல்லாமல் ஃபோர்ஸ் இல்லாமல் டைரெக்டாக என்ன ஆகணும், சம்பில் வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், கீழே வச்சு கட்டுறோம். அவ்வளோதான். அப்போ இந்த கொடுத்துக்கிட்ட பெஞ்ச் மார்க்குக்கு பல பேர் சொல்லலாம். இதுக்கு பெஞ்ச் மார்க் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம டிபிஎம் சொல்லலாம், பெஞ்ச் மார்க் சொல்லலாம், ஆர்பிட்டரி சொல்லலாம், எம்எஸ்எல் சொல்லலாம். இதெல்லாம் இது பண்ணுறது. சர்வே ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் 2 ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று ஒரு டாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், டிஜிபிஎஸ். இது எத்தனை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு லைனில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லிமிட்டேஷன். ஸோ ஒரு 6 ஒர்க்கை மட்டும் ரிப்பீட்டடாக பண்ணுறோம். ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஜாப் க்ரியேஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செட் பண்ணுறோம், ஜாப் க்ரியேஷன் முடித்தோடனே லிமிட்டேஷன், எவ்வளோ லிமிட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். லிமிட்டேஷன் முடிஞ்சோடனே ஸ்டேஷன் ஓரியன்டேஷன், ஸ்டேஷன் பேக்ஷன் செட் பண்ணுறோம். ஸ்டேஷன் பேக்ஷன் முடிஞ்சோடனே டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ஷனுங்கிறது அங்கே இருக்க டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ஷனுக்கு அடுத்தது என்னது, டேட்டா ப்ராசஸிங். டேட்டா ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் போய் டேட்டா ப்ராசஸிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது என்னது, ஏதாவது பிரச்சனை வந்தால் மறுபடியும் எங்கே வந்துடுறோம், நம்ம சைட்டுக்கு வந்து என்ன ஒர்க் பண்ணுறோம், ஸ்டேஷன் பேக் ஸ்டேஷன். ஸ்டேஷன் பேக் ஸ்டேட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், மறுபடியும் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறோம். இதில் டிமார்கேஷன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், ஃபினிஷ். ஸோ முதல்ல என்னது, ஜாப் க்ரியேஷன். ஜாப் க்ரியேஷனுக்கு அடுத்தது ஸ்டேஷன் ஓரியன்டேஷன். ஸ்டேஷன் ஓரியன்டேஷனுக்கு அடுத்தது என்னது, லிமிட்டேஷன். ஃபஸ்ட்டு ஜாப் க்ரியேஷன், அதுக்கடுத்து லிமிட்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்டேஷன் ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷன், அதுக்கப்புறம் டிமார்கேஷன். டிமார்கேஷனுக்கு அடுத்து ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன். ஃபைனலி 7 வந்து என்ன பண்ணுறோம், கன்க்ளூஷன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதே ஒர்க்கை தான் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுறோம். நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ எனக்கு வந்த ஒர்க்கை எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். இப்போ கர்நாடகாவில் அங்கங்கே தான் வந்து என்ன பண்ணாங்க, வெளியூர்லேருந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் வந்துருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்த வாட்டிக்கு அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் 1.2 lakhs வந்து உங்களுக்கு ஒரு 15 daysக்கு ஆஃபர் பண்ணுறோம். எங்களுக்கு தேவை லைக்கா இன்ஸ்ட்ருமெண்ட்டு. என்ன ஒர்க்குன்னு கேட்டிருந்தேன். ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணுவாங்க. அவங்க நேம் போட்டு டேட்டா வந்து போட்டுட்டு அவங்க நேம் போட்டு பாயிண்ட் ஐடி கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ன அடிச்சிடணும், உடனே லேசர் அடிச்சிடணும். லேசர் அடித்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துடணும். அவ்வளோதான். இதே தான். இதே மாதிரி தான் டைட் டிஸ்டன்ஸுங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்கும். டைட் டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இங்கேருந்து ஜம்ப் அப்படி அங்கேருந்து அங்கே போவோம். அப்போ அங்கே போகிறப்ப இங்கே ஒருத்தர் ப்ரிசம் பிடிச்சி ஆல்ரெடி வச்சுருப்போம். ஜஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை பார்த்து ப்ரிசம் பிடிச்சி மெஷர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், கணக்கில் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எவ்வளோ தூரம் அவன் தாண்டான்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பர்டிகுலராக ப்ரியாரிட்டி கொடுத்து எனக்கு இந்த ஜாப்புக்காக எனக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜாப் க்ரியேட் பண்ணலாம். இல்லை சைட்டில் என்ன சொல்லுவாங்க, சார் இந்த லெவல்லேருந்து அங்கே இன்றைக்கி என்ன சார் சைட்டில் சொல்லியிருந்தாங்க, சார் இந்த லெவல்லேருந்து இந்த ஃப்ளோர்லேருந்து எனக்கு எத்தனை மீட்டர் இருக்கணும், 3 மீட்டர் மார்க் பண்ணின்னு சொல்லிட்டான். அது நீங்கள் டைட் டிஸ்டன்ஸில் பண்ணுங்கள், இல்லை ஐ ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணுங்கள். அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு தேவை என்னங்கிறது உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டான். அவ்வளோதான். இதுதான் அன்றைக்கி போய் பார்த்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், 10 அடியில் செட் பண்ணி இங்கேருந்து கீழே கிரவுண்ட்லேருந்து 1 மீட்டர் வச்சு மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த 1 மீட்டர் நீங்கள் 100ன்னு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருங்கன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டுறாங்க. அப்போ இந்த இதில் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா, டேட்டா கிடையாது. ஆனால் சேஃபர் சைடுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்லா டேட்டாவுமே ரெக்கார்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு சைட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு காலம் மார்க்கிங் எல்லாமே முடிச்சுட்டு திருப்பி அங்கே போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்காக நம்ம காலம் மார்க்கிங் சைட் பண்ணி கொடுக்குறதுக்காக போகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம திருப்பி நம்ம ஏற்கனவே வச்சுருந்த பாயிண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு தான் அடுத்து அந்த ஹைட்டு லெவல் மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் காலம் மார்க்கிங் பண்ணுறீங்களா இல்லை லெவல் சம்மந்தமான கொஸ்டின் கேட்குறீங்களா? நீங்கள் சார் காலம் மார்க்கிங் பண்ணுறோம். காலம் மார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் முடிச்சாச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறீங்க. சரி, அப்போ வந்து 2 செக்கிங் பாயிண்ட் 2 கொடுத்துருக்கோம் சார். அதை நம்ம செக் பண்ணிட்டு தான் அடுத்தது மேலே. ஆமாம், எப்பயுமே அந்த மாதிரி ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன், நாம் பண்ணக்கூடிய சின்ன மிஸ்டேக் வந்து மிகப்பெரிய விளைவுகள் வந்து ஏற்படுத்தும். அதான் என்ன விளைவு ஏற்படுத்தும், இப்போ இது 1000 2000 வச்சுருந்தேன். இங்கேருந்து போகிறப்ப 6.1 மீட்டர் வந்துச்சு. அப்போ 1000 2000 இங்கேருந்து நார்த் டைரெக்ஷனில் போகிறதுனால அதனோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 1000 2000 6.10 அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ நான் தவறுதலாக என்ன பண்ணேன், இந்த கோஆர்டினேட் தூக்கி அதுக்கு போட்டு அந்த கோஆர்டினேட் தூக்கி எதுக்கு போட்டேன், இதுக்கு போட்டேன். அப்போ இதனால் என்ன பிரச்சனை வரும்,
டைரக்ஷன் மாறிடும். அப்போ இது நார்த்துன்னா இது என்னது ஈஸ்ட்டு, இது என்னது ஈஸ்ட்டு மைனஸு, இது என்னது நார்த்து மைனஸ். அப்போ இதனோட என்டையர் ஒர்க்கும் என்ன ஆகிடுது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போ இது சேஞ்ச் ஆகக்கூடாது. அதாவது இது நம்மளுடைய மைண்டில் இப்போ இந்த டேப் வந்து இந்த டேப்பு என் பையில் தான் இருந்துச்சு. ஆனால் 2 நாளையாக நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னா டேப் எங்கே வச்சேன்னு கேட்டால் ஆஃபீஸில் தான் கொடுத்தேன், இல்லை யார்கிட்ட கொடுத்தேன். அப்போ என் மைண்டு செட் ஆகிடுச்சு. யார்கிட்ட கொடுத்தேன்னு ஆஃபீஸில் கொடுத்தேன்னு சொல்லி செட் ஆகிடுச்சு. அப்போ என்னுடைய மைண்டை வந்து பிரேக் பண்ணணும், என் மைண்டுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ண தான் சொல்லும். அதுவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நம்மளோட மைண்டு வந்து நம்ம பேச்சை கேட்காது. இப்போ நான் வந்து சைட்டுக்கு போனேன் அப்படின்னா ஸ்டேஷன் பேக் சைட் போடுவேன், போட்டு தோப்பு எடுப்பேன். தோப்பு எடுத்துகிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து சீக்கிரமாக முடிச்சாகணும், 1/2 அன் ஹவருக்குள்ளே ஒர்க்கை முடிச்சாகணும். அந்த செக்கிங் பாயிண்ட் பண்ணுறதுக்கு மேபி 1 நிமிஷம் ஆகலாம். 1 நிமிஷம் ஆகலாங்கிறதுக்குள்ள அந்த செக்கிங் பாயிண்ட் பண்ணலான்னு தம்பிகளை அனுப்பிச்சி விடலாம். ஆனால் என் மைண்ட் என்ன சொல்லும், எதுக்கு அதிகமாக செக்கிங் பாயிண்ட்லாம் பண்ணுறீங்க, நீங்களாம் தப்பு பண்ணுவீங்களா, நீங்களாம் தப்பே பண்ண மாட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, நீலாம் தப்பு பண்ண மாட்டேன் போப்பா அப்படின்னு என் மைண்டு சொல்லும். நான் என்ன சொல்லணும் அதுக்கிட்ட, நீ அமைதியாரு, உன் வேலையை மட்டும் நீ பாரு, நான் செக்கிங் பாயிண்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவேன், அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். மதியானம் சாப்பாடுக்கு வேறு டைம் ஆகிடுச்சு, லஞ்ச் வேறு பசி, நீ பசி வேறு தாங்க மாட்டேன், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய செக்கிங் பாயிண்ட்டை செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பண்ணணும்னு நான் சொல்ல வரேன் நான். ஓகேங்களா? ஸோ நாளாகவே எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அதிகமாகலாம், அதை விட மெமரி பவர் நம்மளுக்கு லாஸ் ஆகுதுங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வருஷம் ஒருத்தன் ஒலிம்பிக்கில் வின் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்த வருஷம் அவன் என்ன நினைக்கக்கூடாது, மறுபடியும் வின் பண்ணுன்னு நினச்சானா அவன் முட்டாள். ஏன்னா அடுத்த வருஷம் அவனோட எங்காவும் துடிப்பாகவும் ஒருத்தன் வருவான். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இன்னும் நல்லா முயற்சி எடுக்கிறேன், எஃபோர்ட் போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு கடைசியில் தோத்துட்டு வர்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு அந்த இளமை இருக்குன்னா அந்த இளமையை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் தான் அடுத்த வருஷம் வரான், எவ்வளோ துடிப்போட வரான். ஸோ நான் என்ன சொல்கிறேன், சேஃபாக நீங்கள் எப்பயுமே டிஃபென்ஸ் பிளேயராக விளையாண்டு பாருங்கள். ஸ்டேஷன் பேக் சைட் போடுங்க, 4 ஸ்டேஷன் செக் பண்ணுங்க, செக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் ஆகும் 4 ஸ்டேஷன் செக் பண்ணால்? ஓகே, இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டேஷன் பேக் சைட் போட்டு இந்த இடத்துல இருக்கிற டோப்போலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நாளைக்கு வந்து டிராயிங் போடுறப்ப எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது, டேட்டாலாம் தப்பாக வருது. நாளைக்கு வந்து அது எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்ததுனாச்சும் உங்களால் சொல்ல முடியுமா? எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்தது கூட உங்களால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல மிஸ்டேக் நடந்தது கூட சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரொம்ப அர்ஜென்ட்டு, கிளைண்ட்டு ப்ரெஷரு, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அதே கிளைண்ட்டு நாளைக்கு வந்து தப்பானுச்சுன்னா நம்மளை பிடிச்சி என்ன மாதிரி பேசுவான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி செக் பண்ணால் எவ்வளோ நேரத்துக்கு வேலை, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் 4 ஸ்டேஷன் செக் பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இதே நாளைக்கு செக் பண்ணுறப்ப அந்த எங்கே மிஸ்டேக் நடந்தது கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், 1000 2000 இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணிக்கிறோமா, இங்கே செட் பண்ணிவிட்டு நார்த்தில் போகிறப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கணும், நார்த் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த பக்கம் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி மெஷர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கணும், ஈஸ்ட் வேல்யூ ப்ளஸில் வந்துருக்கணும். இந்த பக்கம் ஒரு வேல்யூ பாயிண்ட்டை பிடிச்சி மெஷர் பண்ணால் என்ன வரணும், மைனஸில் வரணும். இதெல்லாம் எப்போ செக் பண்ணணும், அப்பயே செக் பண்ணியிருக்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கெலாம் கரெக்டாக இருக்குது அங்கே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரூம் போயிட்டு எல்லாம் செக் பண்ணி ப்ராப்பராக வரல அப்படின்னா மிஸ்டேக், என்டையர் ஒர்க்குமே கொலாப்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் பண்ண நினைங்க, இதுக்கு வந்து மூளை கிடையாது. நாம் என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு தான் அது வேலை செய்யும். ஓகேங்களா? இது எப்பயுமே தப்பும் பண்ணாது, சரியாகவும் பண்ணாது. நாம் கொடுக்குற இன்புட்டுக்கு அது என்ன கிடைக்க போகுது, அவுட்புட்டு கிடைக்க போகுது. அந்த இன்புட்டை நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன், கரெக்டாக கொடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நான் ஏன் வந்து 1000 2000 நீங்கள் வச்சுக்கிங்க, நார்த் டைரெக்ஷனை பார்த்து எப்பயுமே செட் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. இப்போ இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் இப்போ இந்த இடத்துல எதுவுமே கிடையாதுப்பா, இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது நார்த் வேல்யூ மைனஸ் பண்ணி போடலாமா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரொசீஜர் எப்படின்னா முதல்ல 1000 2000 எந்த பக்கம் டைரெக்ஷனும் நார்த்து வச்சு ப்ராப்பராக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராப்பராக போய்ட்டுருக்கும். என் சைட்டில் எந்த சைட்டுக்கு போனீங்கனாலும் அந்த டிராயிங்கை கொடுத்தீங்கன்னாவே அந்த சைட்டு நான் போன சைட்டா, சவுந்தர் சைட்டா, இல்லை நீங்கள் போன சைட்டா நான் சொல்லிவிடுவேன். நான் வேறு எதுவுமே கிடையாது, அந்த சைட்டை பார்க்குறப்பே நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா எந்த சைட்டுக்கு போனாலும் நான் வைக்கிற கோஆர்டினேட் வந்து 4000 8000. ஓகேங்களா? சவுந்தர் வச்சோன்னா 2000 4000 வைப்பான், கபிலேஷ் வச்சுன்னா 1000 2000 வைப்பான். நீங்கள்லாம் போனீங்கன்னா என்ன வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என் சைட்டினுடைய கோஆர்டினேட்டை பார்த்தோம்னாவே நான் சொல்லிவிடுவேன். நான் அது யார் பண்ண சைட்டு, நீங்கள் போனதா நான் பண்ணதா அப்படின்னு சொல்லி ஒரு யூனிக்னஸ் கிரியேட் ஆகிடும். அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அந்த சைட்டுக்கு போகணுங்கிறது இல்லை, அந்த கோஆர்டினேட்டை பார்த்தாவே நான் கண்டுபிடிச்சிடுவேன். நான்
அந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்னஸை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நேற்று நீங்கள் போயிட்டு வந்தீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த டிராயிங் எனக்கு வரும். அப்போ டிராயிங் வந்து அது கரெக்டாக தப்பான எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இல்லை அது நாம பண்ண சைட்டான எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் முதல்ல கோஆர்டினேஷன், அந்த கோஆர்டினேட். இதுவே லேட்டிடியூட். எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் ஒரு இதை வந்து கொடுத்துருங்க. அப்போ அந்த டேட் ஆஃப் சர்வேனாச்சும் நம்ம போடுவோம், அந்த டேட் ஆஃப் சர்வேக்கு ஒரு ஃபாண்ட்னாச்சும் போடுவோம், அது ரீபப்ளிக் ஒரு ஃபாண்ட்டில் போடுவோம். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் சர்வீஸை கிரியேட் பண்ணி போயிடுங்க. அந்த டிராயிங்கை பார்த்தாவே சொல்லணும் அது பெரியாண்ட ஒரு சைட் டிராயிங் அவர் தான் போட்டார். இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் பண்ண சைட்டை கூட பார்த்தா இல்லை அந்த டிராயிங் நான் பண்ணல அப்படி நீங்கள் அடிச்சுடலாம். எப்படின்னு கேட்டால் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ், ஒரு ஃபாண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் முடிவு பண்ணி அந்த ஃபாண்ட்டு போட்டால் அது யார்? நீங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றவங்களோட டேட் ஆஃப் சர்வே அப்படிங்கிற இடத்துல சர்வே டேட் அப்படின்னு போடலாமா இல்லையா? இதை வந்து யாருமே போட மாட்டேன், இந்த மாதிரி கொஞ்சம் போடலாமா இல்லையா? இப்போ 21/5/85. அப்போ 21/5/85க்கு பதிலாக முதல்ல 1985, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் 21, அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணலாம் 5 போடலாம். இது வந்து யூனிக்னஸாக நீங்கள் மாறுறீங்களா இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் யூனிக்னஸாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஒரு யூனிக்னஸாக நீங்கள் தெரியும் எல்லாமே. வேறு என்ன சார்?